Hello friends, welcome to Art of Samayal. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் பட்டன் அமுத்துங்க. Hello friends, இன்னைக்கு நம்ம செய்ய போறது சின்ன வெங்காய சாம்பார். சாம்பார்லயே நிறைய வெரைட்டி இருக்கு. இன்னைக்கு நம்ம வித்தியாசமா தேங்காய் இல்லாத மத்த மல்லி மிளகாய் அரைச்சு விட்ட சாம்பார். இந்த சின்ன வெங்காய சாம்பார் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். துவரம் பருப்பு 1 கப் எடுத்து அதுல 1/2 டீஸ்பூன் வெந்தயம் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். புளி ஒரு சின்ன எலுமிச்சப்பழம் அளவு அது தண்ணியில போட்டு ஊற வச்சிருக்கேன். சீரகம் 1/2 டீஸ்பூன், வெந்தயம் 1/4 டீஸ்பூன், மஞ்சள் 1/2 டீஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், தேங்காய் எண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன், கறிவேப்பிலை தேவையான அளவு, காஞ்ச மிளகாய் 2, சின்ன வெங்காயம் ஒரு 25 பீஸ், பச்சை மிளகாய் 2, பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1/2 டேபிள் ஸ்பூன், வெந்தயம் 1/4 டீஸ்பூன், மல்லி விதை 2 டேபிள் ஸ்பூன், மிளகாய் 4. இதுதான் வெங்காய சாம்பார் செய்ய தேவையான பொருட்கள். ஃபர்ஸ்ட் நம்ம மல்லி மிளகாய் வறுத்து அரைக்கணும். அதுக்கு ரெடி பண்ணலாம். இன்னைக்கு நான் அரைத்து விட்ட சாம்பார் செய்ய போறேன். அதுக்கு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம், மல்லி, மிளகாய் இதெல்லாம் நல்லா வறுத்து அரைக்கணும். அதுக்கு ரெடி பண்ணலாம். இப்போ மல்லி மிளகாய்லாம் வறுக்கணும். அதுக்கு ஒரு பேன் அடுப்புல வச்சுட்டேன். அடுப்பை வச்சுட்டேன். இப்போ பேன் சூடானதும் கொஞ்சமா எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் நம்ம எடுத்து வச்ச மல்லியை போட்டுடலாம். மல்லி கூடயே காஞ்ச மிளகாயும் போட்டுடலாம். மல்லி லைட்டா பிரவுன் கலர் வர வரைக்கும் வறுக்கணும். இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷா அரைச்சு போட்டு செய்யற சாம்பாருக்கு டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இப்போ மல்லி வறுத்தாச்சு. இதை ஒரு பிளேட்ல போட்டுடலாம். அடுத்து அதே பேன்ல எடுத்து வச்சிருக்கிற கடலைப்பருப்பையும் போட்டுடலாம், உளுத்தம்பருப்பையும் போட்டுடலாம். இதையும் லைட்டா பிரவுன் கலர் வர வரைக்கும் வறுக்கணும். இப்போ பருப்பு வறுத்தாச்சு. அதையும் ஒரு பாத்திரத்துல போட்டுடலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெந்தயத்தை இதுல போடலாம். வெந்தயம் போடுற டைம் அடுப்பை நல்லா சிம் பண்ணிக்கலாம். வெந்தயம் லைட்டா சூடானா போதும், ரொம்ப வறுத்துற வேண்டாம். இப்போ வெந்தயமும் வதங்கிடுச்சு. அடுத்து இதுலயே கொஞ்சம் கருவேப்பிலை, 2 சின்ன வெங்காயம் இதையும் அதோடய வறுத்துக்கலாம். இப்போ தேங்காய் விருப்பப்படுறவங்க இந்த டைம்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காவையும் போட்டு இதோடய வறுத்துக்கலாம். இப்போ வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதையும் அந்த பிளேட்ல போட்டுடலாம். இது ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறம் நைஸா அரைச்சிட்டு வரலாம். இப்போ இது ஆறுறதுக்குள்ள நம்ம குழம்பு தாளிக்கு ரெடி பண்ணலாம். அதுக்கு ஒரு மண் சட்டி எடுத்துக்கலாம். அடுப்பை பற்ற வச்சிடலாம். நம்ம எடுத்து வச்சிருக்கிற எண்ணெயை இதில் ஊற்றலாம். பாதி எண்ணெய் ஊற்றினா போதும். தேங்காய் எண்ணெயில் சின்ன வெங்காயம் போட்டு செய்யற சாம்பார் நல்லா இருக்கும். அதனால இன்னைக்கு நான் தேங்காய் எண்ணெய் தான் எடுத்திருக்கேன். எண்ணெய் சூடானதும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் இதில் போட்டுடலாம். இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு. இது ரொம்ப வதங்க வேணாம், லைட் பிங்க் கலர் வர வரைக்கும் வதக்கணும். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. நம்ம இனி மஞ்சத்தூள், அடுத்து பெருங்காயத்தூள் இது நல்லா போட்டு வதக்கிடணும். நம்ம மல்லி மிளகாய் வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா, பாருங்க இந்த மாதிரி நல்லா நைஸா அரைச்சுக்கணும். இப்போ இந்த அரைச்ச விழுத நம்ம இந்த வெங்காயம் வதக்கிட்டு இருக்கோம் இல்லையா, இதுல போட்டுடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இனி நம்ம எடுத்து வச்ச புளியை கரைச்சி இதில் ஊற்றிடலாம். வெங்காய சாம்பாருக்கு புளி ரொம்ப போடக்கூடாது. 1 கப் பருப்புக்கு ஒரு சின்ன எலுமிச்சப்பழம் அளவு புளி போதும். இப்போ புளி தண்ணியும் ஊற்றியாச்சு. அடுத்து நம்ம வேக வச்சு வச்சிருக்கோம் இல்லையா துவரம் பருப்பு, அந்த பருப்பையும் இதில் போட்டுடலாம். இப்போ இதை நல்லா கலக்கி விட்டுடலாம். இப்போ சாம்பார் ரொம்ப திக்கா இருக்கு, கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ இதை நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கொதி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம தாளிச்சு கொட்டணும்.
இப்போ சாம்பார் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம உப்பு பார்த்துக்கலாம். இப்போ சாம்பாரில் உப்பு கம்மியாக இருக்கு, கொஞ்சம் போட்டுறேன். உப்பு போட்டாச்சு, நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்மளோட சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இனி இதுக்கு தாளிச்சு கொட்டணும், அதுக்கு ரெடி பண்ணலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கலாம். இப்போ பேன் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் எண்ணெயை இதில் ஊற்றலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டுடலாம். அடுத்து கடுகு. இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. அடுத்து வெந்தயம். வெந்தயம் கொஞ்சமாக போட்டால் போதும். அடுத்து ஜீரகம். இப்போ வெந்தயமும் ஜீரகம் பொரிஞ்சிடுச்சு. அடுத்து கருவேப்பிலை. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ நம்ம தாளிச்சு வச்சிருக்கோம் இல்லையா, அது இந்த சாம்பாரில் ஊற்றிடலாம். இப்போ சின்ன வெங்காய சாம்பார் ரெடி. இதை ஒரு சர்விங் பவுல்ல மாற்றலாம். இப்போ நம்மளோட சின்ன வெங்காய சாம்பார் ரெடி. சாதத்தோட கொஞ்சம் நெய் விட்டு இந்த சாம்பார் ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அது இல்லாமல் தோசை இட்லிக்கும் நல்லா இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.